ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக பிகினர்ஸ் செய்யக்கூடிய மாதிரி எப்படி பயிற்று பணியாரம் அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து நிறைய பேர் வந்து பச்சரிசி ஊற வச்சு அந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யாமைக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் அரிசி ஆட் பண்ணி நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நான் இதில் 1/2 கப் பயறு ஆட் பண்ணுறேன். இது சரியாக 100 கிராமிக்கும். ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்ல ப்ரௌன் கலர் வரதுக்கு. நான் இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சரிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இதில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இது வறுக்கக்குள்ளைக்கே நல்ல மனம் ஆகிக்கும். இதில் வந்து அந்த பச்சை கடிப்படாமைக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும். இதை நான் ஒரு 10 மினிட்ஸ் வரங்காட்டியும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். இதை ஆற வச்சுட்டு அடுத்தது வந்து இதில் 1 கப்பும் 3 டேபிள் ஸ்பூனும் அரிசிமா ஆட் பண்ணுறேன். சும்மா நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற வறுத்த அரிசிமா தான் இதில் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலருக்கு இதையும் வறுத்து எடுக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த அரிசி மாவாக இருந்தேன்றாலும் இதை நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் இதில் பச்சை இல்லாத மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரத்துக்கு இதை வறுத்தெடுக்கணும். இந்த அரிசி மாவு வந்து சரியாக 150 கிராமிக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வறுத்தெடுக்கிறேன். இதில் கொஞ்சம் வறுக்க கொலைக்கே நல்ல மனம் வந்து இதில் வந்து பச்சை கடிப்படாத மாதிரி நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்குது. இப்போ இதை அப்படியே வேறு எடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மைக்ரோ சுட்டி தான் நான் சொல்லிக்கிறேன். அந்த டைம்டு அளவுக்கு மாதிரி நீங்கள் வறுத்தெடுக்கணும். இதை விட நீங்கள் கூடுதலாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி செய்கிற அப்படின்னா நீங்கள் வறுக்கிறதுக்குமே கொஞ்சம் டைம் கூடுதலாக தேவைப்படும். இப்போ இங்கால ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன். இது பயறு நல்லா ஆறி வந்துக்குது. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், பயறை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அரிசி மாக்கு மேலே இந்த பயரையும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டதும் இங்கால வந்து சீனி பானி காய்ச்சி எடுக்கணும். அதுக்கு இதில் 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தானே எடுத்துக்கிறேன். இது சரியாக 150 கிராமிக்கும். உங்களுக்கு ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் வேணுனாலும் எடுக்கலாம். இந்த 3/4 கப் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் சுகரை மட்டும் நான் வேறே ஆட் பண்ணுறேன். ஸ்டவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஆட் பண்ணக்குள்ளே விளங்கும். ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு மாதிரி தான் நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரங்காட்டியும் இதை அப்படியே வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலருக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் கலர் சைடுக்கு வரக்குள்ளே இப்போ இதில் 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சும்மா இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணினேன்றால் சுகர் வந்து கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். அதுக்காக வேண்டித்தான் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அப்படி ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கொதிச்சுட்டு வரக்குள்ளக்கே நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அந்த 3/4 கப் சுகரையும் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சுகர் சிரப் செய்கிறதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்த சுகர் லைட்டாக கரைஞ்சி ஒரு கொதிச்சாலே போதும். இதில் நான் வாசத்துக்காக வேண்டி 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் பவுடர் தான் இது. இந்த சுகர் சிரப்பில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணுங்கள். நான் இதில் சால்ட் ஆட் பண்ணினேன். அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிட்டுது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இது ஒரு 2 கொதிக்க கொள்ளைக்கு மாதிரி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து நல்லா சூடாகிக்கொள்ளைக்கே நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அரிசி மாலையும் பயறு மாலையும் வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த சுகர் சிரப்பை வந்து இந்த மாதிரி சூட்டோடு ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணி இது நல்லா திக்காகும் வரங்காட்டியும் இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் செஞ்சு வச்சுருந்தேன் இந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினேன். இது சரியான பதத்துக்கு வந்தது. பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே வேறு ட்ரேயில் வந்து இந்த மாதிரி அரிசி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் மெல்லிசான பதத்துக்கு இதை தட்டி எடுத்துக்கணும் நல்ல ஷேப்பாக.
பாருங்க, உங்களுக்கு இதில பார்க்கக்குள்ளக்கே விளங்கும். கொஞ்ச நான் மெல்லிசா தான் இத தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மெல்லிசா தட்டி எடுத்தால் தான் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இத நல்லா ஷேப்பா தட்டி எடுத்ததுக்கப்புறமா இத கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க, இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இத அப்படியே வேற எடுக்கிறேன் எல்லாத்தையும். பாருங்க, இந்த சைட்ல இருக்கிற துண்டெல்லாம் நான் வேற எடுத்துட்டு, இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, இத நான் சின்ன சைஸுக்கு தான் இத கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது சரியா 35 பீஸ் மாதிரி எனக்கு வந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாவும் தட்டி எடுத்துக்கோங்க. இங்கால வேறயா, இப்ப நாங்க இத ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி 1 கப் அரிசி மாவும், கூடவே 1/2 கப் கோதுமை மாவும் ஆட் பண்றேன். அதாவது 100 கிராம் ரைஸ் ஃப்ளாருக்கு வந்து 50 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்றேன். இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா, இதில 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு, இத நல்லா கட்டி இல்லாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்க இத மிக்ஸ் பண்ற விதமும் கண்டிப்பா முக்கியம், இந்த பயற்று பணியாரத்துக்கு. அப்பதான் இது நல்லா சாஃப்ட்டாவும், லைட்டா கிறிஸ்பியாவும் வரும். நீங்க இத ஓவரா திக்கா மிக்ஸ் பண்ணிட்டேன்டாலுமே, இதில வந்து நாங்க டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளக்கே, அந்த பயத்து பணியாரம் வந்து வெளியக்கும் ஓவரா உரமாகின மாதிரி இருக்கும். இதில 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமாவும், இது கொஞ்சம் லைட்டா திக்கா தான் இருந்துச்சு. இதில மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன், கட்டி இல்லாத மாதிரி. பாருங்க, இதோட பதமும் கண்டிப்பா முக்கியம். இந்த பயற்று பணியாரம் நல்ல பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு. இப்ப இத நாங்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா, இத அப்படியே இந்த பட்டர்ல ஆட் பண்ணி, நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு இத ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பூனால இந்த மாதிரி டிப் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கையாலேயே டிப் பண்ணிட்டு, இத அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கவும் மேலும். 2 சைடும் நல்லா பெரட்டி விட்டு, இது கொஞ்சம் லைட்டா ப்ரவுன் கலர் வரக்குள்ளக்கு இத அப்படியே வேற எடுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். ஸ்வீட் ரெசிபீஸ். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். வட்டிலாப்பம் ரெசிபியும் போட்டிருக்கிறேன். வட்டிலாப்பம் வந்து 2, 3 வெரைட்டியாக எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு கோகோனட் மில்க் ஆட் பண்ணாமல் வெறும் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி எப்படி செய்கிறேன்னு போட்டிருக்கிறேன். கருப்பட்டி இல்லாமக்கி சுகர் ஆட் பண்ணி எப்படி செய்கிற ரெசிபியும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.